ஒளிப்பு இடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் 26 உனக்கு கொடுப்பேன். என்ன கொடுப்பாராம்? பொக்கிஷங்களை கொடுப்பாராம், புதையல்களை கொடுப்பாராம். ஆமென் சொல்லுங்களேன். அது ரொம்ப நாளாய் பூர்வ காலம் முதற்கொண்டு அது பூமிக்கடியில் கிடக்கிறது, அந்தகாரத்திற்குள் கிடக்கிறது, இருளுக்குள் கிடக்கிறது. இருட்டுக்குள்ளே கிடக்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பொக்கிஷம் கிடைக்க போகுது 2026. எப்படி 25 மகிமை இருந்ததோ 26 கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார். பொக்கிஷத்தை தருவேன், புதையல்களை தருவேன். அது எங்கே இருக்குதான்? மறைஞ்சு இருக்குதான். எ இயர் ஆஃப் ஹிடன். அது எங்கேயோ மறைந்து இருக்கிறது. உனக்கான பொக்கிஷம் அது மறைந்திருக்கிறது. மறைந்திருக்கிறதை நானே எடுத்து உனக்கு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இதை ஆண்டவர் யாருக்கு சொல்கிறார் தெரியுமா? கோரேஸ் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு சொல்கிறார். அவன் யூதர்களின் ராஜா கிடையாது. கவனிங்க, அவன் யூதர்களின் ராஜா கிடையாது. தேவனை அறியாத ஒரு பிள்ளை. எப்படி பிரதாவை பற்றி நான் சொன்னேனோ, இயேசுவை பற்றியே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதுபோல் இயேசுனே யாருன்னே தெரியாத ஒரு ராஜா இவன். இந்த ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பொக்கிஷம் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தில் கொடுக்குற ஆண்டவர் இருக்கார்ல, அவர் கொடுக்குற விதம் ஆச்சரியமானது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஆதாம் ஏவாள்னு ஒரு ஆளை படைத்தார். 2 பேரை படைச்சிட்டு அவங்களுக்கு முழு பூமியுமே கொடுத்தாருங்க. கொடுக்குற ஆண்டவருடைய கை இருக்கே, பெரிய கை, முழு பூமியும் கொடுத்தார். இந்த ஏதேன் தோட்டம் ஃபுல்லாக உனக்கு தான். காலையில் ஒரு ஆறில் குளிச்சுக்கோ, சாயங்காலம் ஒரு ஆறில் குளிச்சுக்கோ. அந்த அம்மாவை பார்த்து சொல்லியிருப்பார், காலையில் ஒரு ஆற்றுல குளிச்சுக்கோ, சாயங்காலத்தில் ஒரு ஆற்றுல. பெரிய பெரிய ஐபிராத்து, யூப்ரட்டிஸ், டைக்ரிட்டிஸ் நதியை ஆண்டவர் அப்படியே கொடுத்தாராம். அவர் கொடுக்கிற தேவன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எம்மட்டும் அம்மட்டும் நீ என்ன செய்ய, நடந்து திரி, அவைகளை எல்லாம் உனக்கு கொடுத்தேன், நீ பவுண்ட்ரி போடு. உனக்கு எவ்வளோ பவுண்ட்ரி வேணும்? ஆண்டவரே, எனக்கு 20க்கு 40 ஒரு சர்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த பவுண்ட்ரி நீ போடாத, நீ நடந்து திரி, உன் பவுண்ட்ரி நீ போடு, அவைகளை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் கொடுக்குற ஆண்டவர். நோ பவுண்டரி. ஐசக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கை பார்த்து, நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு அப்படின்னார். இருந்தவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? 100 மடங்கு கொடுத்தாராம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் பஞ்சத்தில் ஓடி போய்விட்டார்கள், ஆனால் இவனுக்கோ 100 மடங்கு கொடுத்தார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு எதெல்லாம் சொன்னேனோ சொன்னதெல்லாம் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இவர் கொடுக்குற ஆண்டவர் எப்படி கொடுக்குறார் தெரியுமா? கேட்காம ஒருத்தனுக்கு கொடுக்குறார். ஆதாம் கேட்கல, ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாம் நடந்தான், கொடுத்தார். ஈசாக்கு எங்கேயும் போகவில்லை, அவனுக்கும் கொடுத்தார். யாக்கோபை பாருங்கள், யாக்கோபிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ என்கிட்ட கேட்கல, நான் சொல்கிறேன், நான் எதையெல்லாம் சொன்னேனோ சொன்னதையெல்லாம் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த வருஷம் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? பொக்கிஷம் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பொக்கிஷம் கொடுப்பார், புதையலை கொடுப்பார். என்னதை நீங்கள் பொக்கிஷன் நினைக்கிறீங்களோ அதை கொடுப்பார். இது கிடச்சா எனக்கு பொக்கிஷம். குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களா? பொக்கிஷமாக கொடுப்பார், புதையலாக கொடுப்பார். வேலைக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? வேலையை கொடுப்பார். ஆண்டவர் வேலை கொடுப்பார் தம்பி. ஏன்னா தேவன் உனக்கு வேலை கொடுப்பார், நன்மைகளை செய்வார், பொக்கிஷமாய் கொடுப்பார். சரி, கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வார்? கொடுக்குறத பற்றி நான் ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறேன். கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சில ப்ரிப்பரேஷன் பண்ணுறார். அந்த ப்ரிப்பரேஷனை மட்டும் இன்றைக்கி 1ஆம் தேதி பார்த்துடுவோம், 4ஆம் தேதி மிச்சத்தை பார்ப்போம். என்னது பொக்கிஷம், என்னது புதையல் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறது கவனிங்க. 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து. கொடுக்கிறதுக்கு முன்னாடி தேவன் உன்னை பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷம் 2025 என்னை யாருமே பார்க்கல பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் மேலிடம் என்னை பார்க்கவில்லை, எனக்கு மேலே இருக்கிறவர்கள் என்னை பார்க்கவில்லை, என் கூட இருக்கிறவங்க என்னை பார்க்கலை, என்னை புரிஞ்சுக்கிடலை, எனக்கு யாருமே இல்லை,
என்னை பார்க்க ஒரு ஆள் இல்லை, ஒரு நாதி இல்லை. நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் என்னை பார்க்க ஒரு நாதி இல்லைன்னு சொல்கிறீங்களா? அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, நான் அவனை பார்த்து. கொடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் இரத்தத்தால் கழுவப்படலை. அந்த கோரேஸ் ராஜா இரத்தத்தால் கழுவப்படலை. இயேசுனா யாருன்னே தெரியாது. அவன் புறஜாதிய ராஜா. அந்த ராஜாவையே தேவன் பார்ப்பாரானால் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்து நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். பூமி எங்கும் ஒரு கண்ணு சுற்றிக்கிட்டே இருக்குதான், ஆண்டவருடைய கண்கள். அது யாரை நோக்கி பார்க்குதான்? தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு ஆண்டவருடைய கண்கள் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வருது 2026 உங்களை பார்க்கிறதற்கு ஒரு கண்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். டேவிட்டை பற்றி வசனம் சொல்லுது, தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தான். அவனை யாருமே பார்க்கல, அப்பாவும் பார்க்கல, அண்ணன் தம்பி பார்க்கல, யாருமே பார்க்கல. வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 70வது வசனத்தில் அவன் எதுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? கரவலாடுகளின் பின்னாடி மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். பா பா ஹாய் ஓய் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஹீ டசன்ட் நோ த ப்ரோட்டோகால் ஆஃப் ராயல் கோர்ட். அவனுக்கு ராஜரீக அந்த அரண்மனையினுடைய அதிகாரம் தெரியாது, அரண்மனையினுடைய நீதி தெரியாது, எப்படி நடக்கணும், ராஜா எப்படி வரணும். ஆடு மேய்க்கிற ஆளை திடீர்னு ராஜாவாக்குன்னா அவனுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எந்த வழியாக வரணும்னு அவனுக்கு தெரியுமா? ராஜா வர்றதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, ராஜா போகிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. ராஜா வந்தால் ஒரு மாதிரி வருவார், அவர் உட்காந்தா ஒரு மாதிரி உட்காருவார், ராஜா அப்படி கர்வமாக உட்காருவார். ஆனால் இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. பட் காட் லுக்டு ஹிம். ஆண்டவர் அவனை பார்த்தார். கரவல் ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த அவனை, அந்த வசனத்தை வாசிங்க, 70வது வசனத்தை. கரவல் ஆடுகளின் அவனை, யாக்கோபையும் மேய்ப்பதற்காக அவனை தெரிந்தெடுத்து அவனை ராஜாவாக மாற்றினார். ஒரு கண்கள் இந்த வருஷம் முழுவதும் உங்களை சுற்றி வரப்போகிறது. அது என்ன கண்ணு தெரியுமா? தேவனுடைய கண். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செருபாபேல்னு ஒரு தேவ ஊழியக்காரன் இருந்தான். அவன் வேலை ஆலயம் கட்டுறது. அவனை நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவனை நிறைய இடையூறு ஏற்படுத்தினார்கள். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் கையில் ஒரு தூக்கு நூலை பிடித்திருந்தானாம். அந்த தூக்கு நூலை தேவனுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறதாம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த கோரேஸ் ராஜாவுக்கு இயேசுனா யாரும் தெரியாதுங்க. இயேசுவை எப்படி தொழுது கொள்ளணும்னு தெரியாது. இயேசுவை இப்படி கும்பிடணுமா, இப்படி கும்பிடணுமா, எப்படி கும்பிடணும், எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பார்க்குறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை பார்த்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை அறிந்த தேவன், உங்களை கண்ட தேவன், உங்களுக்கு பேர் வைத்த தேவன். உலக தோற்றத்திற்கு முன்னே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், உலகங்கள் உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைக்கிறாராம். ஆண்டவர் தெரிந்தெடுத்தாராம். உங்களை பார்த்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்றை பார்க்கிறார். என்ன பார்க்குறார் தெரியுமா? உன் கையில் ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் கையில் ஏதாயில் இருக்கா? ஏதாயில் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தா கொடுத்துட்டு போயிடுங்க. உங்கள் கையில் எதுவும் இல்லைன்னு ஆண்டவர் பார்க்கிறார். கோரேஸே, உங்ககிட்ட இப்போ இல்லை, பட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ. நான் நிறையா கொடுக்க போகிறேன். நான் கொடுக்கிற தேவன், அதற்காக நான் உன்னை பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பார்க்கிறார், உங்கள் வீட்டை பார்க்கிறார், உன் நிலைமையை பார்க்கிறார், உன் பிஸ்னஸை பார்க்கிறார், உன் கடையை பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிற ஆண்டவர். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற மாவு குறைகிறத ஆண்டவர் பார்க்கிறார். அரிசி இல்லையா அதை பார்க்கிறார், நிம்மதி இல்லையா அதை பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆகார்னு ஒரு ஸ்திரீ வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். அவளை பார்க்க யாருமே கிடையாது. கதறுகிறாள், யாருமே இல்லையே, என் கணவன் என்னை விட்டுட்டாரு. அவருடைய கணவன் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து அவள் தோள் மேலே வச்சு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். வயிற்றில் பிள்ளை, தோளில் தண்ணி பாட்டில், யாருமே இல்லை. ஆனால் அவள் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்னை காண்கிற தேவனை நான் இங்கே காண்கிறேன். அவருடைய பேர் லகாய் ரோயி. ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை பார்க்கிறார். யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இயேசு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு கண் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஆமாம். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை பாருங்கள், 45:1 இருக்குது. அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து, God is going to hold your hands. உன் வலது கையை பிடிக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கையை பாருங்கள், உங்கள் கையை பாருங்களேன். இந்த கையை ஆண்டவர் பிடிக்க போகிறார்.
உன் வலது கையை, அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் வலது கையை நான் பிடித்து, இதுவரை உன் கை மூலமாக நீ என்ன செஞ்சியோ தெரியாது, இந்த கையை வச்சு நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, உன் கையை கடவுள் பிடிக்க போகிறாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு பிடிக்க போகிறார், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் பிடிக்க போகிறார். உன் கையை பிடித்து, வலது கையை பிடிச்சி, வலது கை எதற்கு அடையாளமாக இருக்குது தெரியுமா? அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ ஃபெல்லோஷிப் வித் யூ. நான் உன் கூட உறவு வைத்து கொள்ள விரும்புகிறேன், உன் கூட ஐக்கியப்பட விரும்புகிறேன். இது வரைக்கும் இந்த கையை வச்சு நீ என்னனாலும் செஞ்சுருக்கலாம், பரவாயில்ல, இந்த வருஷம் இந்த கையில் சில பொக்கிஷத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இந்த கையை பிடிக்க விரும்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். பவுல்னு ஒருத்தர் இருந்தான், அப்போஸ்தலனாகிய பவுல். அவனை பற்றி வசனம் சொல்லி சர்ச்சை உடைச்சானா, எல்லா சபைகளையும் உடைச்சானா. நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க. சபைகளை உடைத்து கொண்டிருந்தான். சபைகளை உடைச்சா அந்த கையை ஆண்டவர் பிடிச்சார். எங்கடா போகிற, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் கையில் சுவிசேஷத்தை கொடுத்து சபைகளை கெட்டு அப்படின்னாரு. அந்த கை மூலமாக அவன் பிரயாசப்பட்டு வேலை செய்து சபைகளை கட்டினான். அந்த கையில் பாம்பு தொங்கிடுச்சு, திடீர்னு சர்ப்பம் கடிச்சிருச்சு அந்த கையில். ஆனாலும் அதை உதறி போட்டு, ஆண்டவரே இந்த கை உம்முடைய கை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் கையை பிடிக்க போகிறார் இந்த வருடம். ஆண்டவர் உங்கள் கையை பிடித்து அற்புதங்களை செய்கிறார். மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நான்லாம் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன், பிரசங்கமாக பண்ணலை. மூன்றாவது பொக்கிஷத்தையும் புதையலையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த 2வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி, அடுத்து கவனிங்க. 3வது ஆண்டவர் செய்ய போகிறது. கொடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பார்க்குறாருன்னு சொன்னேன். உங்களை பார்க்குறார், நீங்கள் அதை விசுவாசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், என்னை பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை இயேசு பார்க்கிறார், எனக்கு நன்மை செய்வதற்காக இயேசு என் கூட இருக்கிறார். 2வது என் கையை இயேசு பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கை என் கை மேலே இருக்கிறது. 3வது ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னா, நான் உனக்கு முன்னாடி போய். ஆமேன்னு சொல்லுங்களேன். தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பர்சனலாக சொல்கிறார், உனக்கு முன்னாடி போவேன். உனக்கு முன்னாடி கையை பிடிச்சிருக்கிற ஆண்டவர் தான், ஆனால் நான் என்ன செய்யணும் தெரியுமா? முன்னாடியும் போகிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி பம்மிடுறேன் அப்படின்னு பம்மலை ஆண்டவர். நம்ம ஊர் பாஷையில், மதுரை பாஷையில் சொன்னால் பம்மிறதுன்னா அப்படியே ஒதுங்கிறவர் கிடையாது. பிரச்சனை வந்தால் பிரச்சனைக்கு முன்னாடி போகிறார். கோணலான எல்லா பாதையும் செவ்வையாக்குகிறாராம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி போனாராம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பமாய் போனார், அக்னி ஸ்தம்பமாய் போனார், பாதை காட்டவும் போனார், பாதையை உருவாக்கவும் போனார். கவனிங்க, இவங்க போன பாதையில் முள், கற்கள், செடிகள் நிறைந்திருந்தது. அவைகளை அக்னியினால் பஸ்பமாக்கி பாதை உருவாக்கவும் ஆண்டவருக்கு தெரியும், பாதை காட்டவும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கோணலானவைகளை செவ்வையாக்கி. உங்களுக்கு முன்னாடி வாழ்க்கை கோணலும் மாணலுமா இருக்கா? ஹிந்தியில் ஒரு பாட்டு இருக்குது, நான் பிகடுகையா மேரா ஜீவன். என் வாழ்க்கை அப்படியே கெட்டு போய்விட்டது. கெட்டு போயிடுச்சா? கர்த்தர் முன்னாடி போய் கெட்டு போன வாழ்க்கையை செவ்வையாக்குவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் ஏன் முன்னாடி போகிறார்? சும்மாலாம் முன்னாடி போகலைங்க, அவர் முன்பாக போய் செவ்வையாக்குவார். எரிகோ பட்டணத்துக்கு ஜனங்க இன்னும் போகவே இல்லை. கவனிங்க, எரிகோ பட்டணத்துக்கு ஜனங்க போகவே இல்லை. ஆனால் 40 ஆண்டுகள் கழித்து தான் போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் முன்னாடியே எரிகோக்கு வந்துட்டார். ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோசுவா புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனம். இன்னும் கரெக்டாக 3 நிமிஷத்தில் நான் பிரசங்கத்தை முடிச்சுடுவேன். யோசுவா புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனம். எரிகோ பட்டணத்தில் இருந்த வேசி இப்படி சொல்லுகிறார். வேகமாக குயிக்காக வாசிங்க ஒரு ஆள். யோசுவா 2:9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றிய திகில் எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அடுத்த வசனம் 10 வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, கவனிங்க, 40 வருஷம் கழித்து தான் இவங்க எங்கே போக போகிறாங்க? எரிகோவுக்கு போக போகிறாங்க. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் முன்னாடி போயிட்டார். ஏன்னா எரிகோ, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், அதுக்கப்புறம் எமோரியரின் ராஜாக்களுக்கு நீங்கள் செய்ததையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதனால் எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. கவனியங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சில இடங்களுக்குள்ளே போவார். இந்த 2026 நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே, விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அங்கே போய் நிற்பார்.
கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஏன் செவ்வையாக்குறார் தெரியுமா? நீ நேர்த்தியாக நடந்து வரணும். உனக்கு முன்னாடி நிறைய தடைகளை போட்டு வச்சுருக்காங்கல்ல. போன வருஷம் ஃபுல்லாக நிறைய வளைகள், நிறைய தடைகள், குழிகள், இதை எல்லாத்தையும் ஆண்டவர் செவ்வையாக்குவார். ஏன்னா உனக்கு தெரியாது உனக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு. ஆண்டவருக்கு தெரியும் அதையெல்லாம். அவர் ஞானம் உள்ளவர், அவர் ஞானத்திலே பலம் உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஞானம் உள்ள தேவன். அடுத்து என்ன செய்கிறாரா? 4வது ஆண்டவர் என்ன செய்கிறார்? வசனத்தை வாசிப்போம். 4வது வசனத்தில் எப்படி எழுதியிருக்கிறது? உடைச்சி முறித்து ஆண்டவர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சோர்ந்து போயிட்டீங்களா? போலீஸ்காரவங்க இல்லை, வெளியில் இருப்பாங்கன்னு நினைங்க. இல்லை, சரி, உடைச்சி முறித்து பொக்கிஷத்தை தருவார். திருட போகிறாரா ஆண்டவர்? தெரியல. உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சி, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை உடைச்சி, எல்லா இருப்பு தாழ்பால்களை, வெண்கல கதவுகளை கவனிங்க. பாபிலோன் ராஜா கொள்ளையாடி கொண்டு வந்து பாபிலோன் தேசத்தில் வச்சிருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த தங்கத்தை, பொன்னை, வெள்ளியை, வெண்கலத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். பெரிய கதவு போட்டு, வெண்கல கதவு போட்டு அதை லாக் பண்ணி வச்சுட்டு செத்து போயிட்டான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் முன்னாடி போய் அந்த கதவை உடைப்பேன். அதை யாராலும் உடைக்க முடியாது. பெரிய ரதமே வந்து அந்த கதவை உடைத்தாலும் உடைக்க முடியாதாம். அவ்வளவு பெரிய கதவாம். அதை ஆண்டவர் உடைச்சி முறித்து அந்த இதை அவனுடைய கையிலே கொடுத்தார் என்றால் உங்களுக்கும் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் தடைகளை உடைச்சி முறித்து, எங்கெல்லாம் உடைக்கணுமோ உடைச்சி முறித்து அவர் பொக்கிஷங்களை, புதையல்களை தருவார். கண்ணை மூடி ஜோமனோ எல்லாம் எழுந்து நிற்கலாம். பொக்கிஷனா என்ன, புதையல்னா என்னன்னு நம்ம வருகிற சண்டே நாம் பார்க்கலாம். அப்படியே நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜோம் பண்ண போகிறோம். ஷகபா. உன்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசே, உன்னை நான் பார்க்கிறேன், உன்னை நான் பார்க்கிறேன். யாருமே இல்லைன்னு நினைக்காத. ஐ எம் லுக்கிங் அட் யூ. நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உன் கையில் ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர் பார்க்கிறார். உன்னால் எதுவும் முடியாதுன்னு ஆண்டவர் பார்க்கிறார். கோரேசே, உன்னால் முடியாதது அவரால் முடியும். உன்னை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னை கண்டுக்கிட யாருமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை கண்டுகொள்ளுகிற தேவன், உங்கள் மேலே கண் வச்சிருக்கிற தேவன், உன் மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுவதற்காக உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஓ ரபா கபா தானா பா ரபா. அப்படியே வலதுகரம் உயர்த்தி ஜோமன் ஆரம்பிங்க. எல்லோரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, என் உள்ளத்தை பாருங்க ஆண்டவரே சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே, என் உள்ளத்தை பார்ப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வலது கையை பிடிங்க ஆண்டவரே. கரம் உயர்த்தி சொல்லுங்கள். என் கையை பிடிச்சி நீங்கள் தூக்குங்க ஆண்டவரே. உயரத்திலிருந்து என்னை கைப்பிடித்து தூக்கி விடுவீராக, என்னை தூக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் என்னை தூக்கிவிட இல்லை என்று நான் கதரும் போதெல்லாம் உம்முடைய கை வந்து என்னை தூக்கி விடட்டும் ஆண்டவரே. எனக்கு முன்னாடி போங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி போங்க. இந்த 2026 முழுவதிலும் எனக்கு முன்பாக போங்க ஆண்டவரே. 365 நாள் என் குடும்பத்துக்கு முன்னாடி, என் ஊழியத்துக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்கள் போங்க. கோணலானவைகளை செவ்வையாக்குவீராக, தடைகளை உடைப்பீராக, திறக்கப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, வெண்கல கதவுகள் திறக்கப்படுவதாக, இருப்பு தாழ்பால்கள் முறிந்து போவதாக, பொக்கிஷங்கள், புதையல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இவர்களை கனப்படுத்தும், இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடந்த வருடம் அடைந்த அவமானங்களுக்கெல்லாம் பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலனை கர்த்தர் நீர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.